எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று நம்ம வீட்டு குட்டி பாப்பா துஹிரா பாப்பாவுக்கு வந்து எப்படி வந்து சிம்பிளாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் வந்து நேரமே வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபனுக்கே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா அவங்க கோயம்புத்தூரில் கேக் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கரூரில் இருக்கிற அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதனால் வந்து நேரமே இங்கே கட் பண்ணி முடித்தாதான் அங்கே ஈவினிங் போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாப்பா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள். யார் இது? பாப்பா பாப்பா யார் அது? என்னது? நம்ம வீடு அது. பாப்பாவா? அங்கே ஒரு பாப்பா வந்து நைட்டு தூங்கிட்டா. காலையில் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு பாப்பா பாப்பான்னு கை நீட்டிட்டு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க பண்ணியிருந்தேன். பீஸ்ஃபுல்லாகவும் அப்புறம் வந்து பூரி கிழங்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேசரியும் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தராக குளித்து ரெடி ஆகிட்டு வரக்குள்ளே நான் மற்ற வேலை எல்லாமே முடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு இந்த பட்டு பாவாடை தான் போட்டிருந்தோம். குளிச்சுட்டு வந்தோடனையும் அம்மாவுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோங்க. அம்மா இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் அம்மாவை ரொம்ப 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 தேடினேங்க. ரொம்ப மிஸ் பண்ணோன்னே சொல்லலாம். அழகாக வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து ஒயிட் கேக் வந்து ரொம்ப கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வாயில் வச்சோம். அதுவுமே அது வந்து துப்பிட்டா. கேக்கை கட் பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு குட்டி பாப்பா. அதெல்லாம் பிரிச்சுட்டு ஒரே ஆட்டோங்க. நிறையா குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தோம் எல்லோரும். அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. எதில் விளையாடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருந்தா. இந்த குட்டி கார் வந்து வாங்கியிருந்தோங்க ஜியோ மார்ட்டில். இதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. எவ்வளோ சத்தம் போடுது பாருங்கள். நமக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமே நம்ம குழந்தைங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறதுன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி அறியாத வயசில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொடுக்குற சந்தோஷங்கள் வந்து லைஃப் லாங் அந்த மெமரியாக இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் இந்த வீடியோவை அவள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பெரிய மெமரியாக அவளுக்கு இருக்குங்க. அவளுக்கு செஞ்ச ராகி கேக்கு வந்து இந்த செகண்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு அதை கட் பண்ண வச்சோம். அது பாருங்கள், அது கேக் கட் பண்ண சொன்னால் அப்படியே எடுத்து அது மேலே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு ராகி கேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. இப்படி தாங்க எங்கள் குட்டியுடைய பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு.